கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலே, நம்முடைய துயரங்கள் மத்தியிலே, நாம் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே அதிலிருந்து விடிவு காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அருமையானே, நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அநேக நேரங்களில் நம்ம மனுஷரை நாடி தெரிவோம். மனுஷத்தில் போய் ஏதாவது ஆலோசனை கேட்போம், உதவிகள் கேட்போம். அப்படி அநேக நேரங்களில் அப்படி நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் வரும், அல்லது ஒரு அவமானத்தை கூட நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் எப்போதும் நம்ம பக்கத்திலே தான் இருக்காரு. அவருடைய சமூகம் எப்போதும் நம்மோடு இருக்கிறனால அவரிடத்துல நம்ம உதவிகளை கேட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவேல் 1:14 பாருங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தனியாகவும் ஆண்டவரை கூப்பிட முடியும். பிரச்சனைகள், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது, அல்லது ஒரு பெரிய கும்பலான ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. உபாகம் 4:7 போட்டுக்கு பாருங்க. உலகத்துல எந்த மதத்துல உள்ளவங்க அப்படின்னா கூட அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அவங்களுடைய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நியதி அவர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதுகளுக்கு அவர்களுக்கு காணிக்க செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அவரை நம்ம என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும், அவரிலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் உபாகமம் 4:7 போட்டுக்கு பாருங்க, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ நாம இங்கே கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக அவர் வந்துடுறாராம். அப்போ வேற எந்த ஜாதிக்குமே அப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கும்போது, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு, அதான் கூட்டு தொழுகைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்வது. பழைய காலங்களெல்லாம் இப்போ அப்படி இருக்கிறோன்னு தெரியல. யாருக்காவது ரொம்ப சோகம் இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு இடத்துல இது ஒன்று இதில் போடுவாங்க, பேப்பர்லலாம் போடுவாங்க, இந்த இடத்துல எல்லாருமா கூடி உட்காந்து ஜோம் பண்ணுங்க, இந்த ஆளுக்கு ரொம்ப ஜோம் இல்லை, இப்படி ஒரு புது ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த காலங்களில் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக அப்படி செய்திகள் வருது. இந்த ஆஸ்பத்திரியில் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் இந்த குறிப்பிட்டாப்புல காலையில் 8 மணிக்கு எல்லாரும் ஒன்று போல் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு அதிசயம் நமக்கு கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்னு சொல்லி. அப்போ இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு தனியாக ஒரு மகிமை, ஒரு பலன் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் நம்புகிறாங்க. அப்போ நாமும் கூட ஆலயத்தில் போய் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு அது ஒரு அதிக பிரயோஜனமாக இருக்கும். அது சாலமோன் அவருடைய தேவாலயத்தை பிரவேசம் பண்ணும்போது சொல்லுவார் பாருங்க, இந்த 2 நாளாகமும் 6:40 இந்த ஆலயத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு உங்கள் கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருப்பதாகன்னு சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய கண்கள் திறந்தவளாக இருக்கணும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை நீ பார்க்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீ கேட்கணும், உங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையாக என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அதில் சாலமோன் சொல்கிற ஒரு காரியம், ஆலயத்துக்கு கூட வர வேண்டியதில்லை, அந்த ஆலயத்து பக்கத்தில் தெருவிலோடி போகும்போது கூட உங்கள்கிட்ட ஏதாவது ஆண்டவரை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை இது பண்ணி உறுதி பண்ணி கொடுக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்வார்.